I'm sorry. சரி ஃபர்ஸ்ட் வரும் புட்டு வர அதை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஷின்சான் பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க. நீங்க ஹினாட்டாவோட ஃபேனா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஹினாட்டா பார்த்தா என்ன ஆகும்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நருட்டோவுக்கும் ஹினாட்டாவுக்கும் கல்யாணம்னா இப்படிதான் இருக்கும். என்னது தமிழ் மல்லிகை கட்டிக்கவா தமிழ் மல்லிகை கட்டிக்கவா இன்னைக்கு நாள் 2 நாள் காலை பண்ணல. நீ கவி என்னடி பண்ற 2 நாள் காலை பண்ணல ஏன் சுத்திட்டியா? என்ன அதுக்கு சாப்பிட சொல்றேன். நான் உயிரோட தான் இருக்கு. காசு ரீசார்ஜ் பண்ணல அதனால கால் பண்ண முடியல. தேடி பார்க்கும்போது ஒரு கேம் என் கண்ணில் பட்டுச்சு. அது முன்னாடி இந்த வீடியோ லைக் போட்டுங்க. அந்த கேமோட பேர் தான் இந்த கேம் இந்த ப்ராடக்ட் நல்லா வந்தாலும் வரவேற்காலும் நானே தான் வச்சுக்கிட்டாலும் எல்லாருக்கும் நான் ஃபர்ஸ்ட் நான் பாலி முடியா பிடிச்சிருந்தேன். ஹீட் ப்ரொடெக்டர் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் என்கிட்ட இல்லை அதனால பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் கர்லி ஹேர் வீட்டில் தான் இருக்கேன். சரி திரும்ப ட்ரை பண்ணலாம்னு காலேஜுக்குலாம் போயிட்டு வந்தாச்சு. சரி நல்லா ஹீட் ஆயிடுச்சு. காலேஜ் இன்னைக்கு லீவுமா? காலையில் ஒரு 5 மணிக்கு வந்துடுறேன்னு சொன்னாங்க. 5 மணிக்கு போனேன். இப்போ 7 மணிக்கு வந்துருக்கேன். ஃப்ரிட்ஜா அதெல்லாம் வாங்கியாச்சு. ஃப்ரிட்ஜ் இருக்கு பிளாக் கலர். நான் ஈ ரூம்ல தான் ஃப்ரிட்ஜ் இருக்கு. பயப்படாதீங்க, எடுத்து வச்சுக்கலாம். ஃபுல்லா ஸ்ட்ரைட்டிங் பண்ணி முடிக்கணும்னு சொல்லி பண்ணி பார்க்குறேன். 1/2 மணி நேரத்திலேயே கண்ணு ஸ்ட்ரைட்டிங் எல்லாமே கலந்து போகும். ஆக மொத்தம் இந்த ப்ராடக்ட் ரொம்ப சுமாராக தான் இருக்கு. ஹாய் ஓகே மம்மி, நான் வைக்கிறேன். That
அப்படியே கிட்டிட்டு போகலாம். செப்பல் போட்டுக்கோ. கொஞ்ச வெளியே ரவுண்ட் அடிச்சுட்டு வருவேன். சந்தோஷம் தான். ஆனால் காலேஜ் என்னோட முடிஞ்சிச்சு. எனக்கு இது ஜாலி ஃபன்னி, எனக்கு ஜாலியாக இருக்கும். அது பி ஸ்கொயர் ட்ரையாங்கிள் ஸ்கொயர்லாம் கேட்டு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு அதெல்லாம் எழுதி எக்ஸாம்லாம் எழுதிட்டு வந்துட்டேன். 5 மணிக்கு போட்டு 6 மணிக்கு 6:30 வரைக்கும் அது வந்து அந்த ஸ்கொயர் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். எனக்கு சந்தோஷம்தான். ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வந்திருக்கு. அப்படியே ஒரு தான் நடந்துட்டு ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வந்து போவோம் வீட்டுக்கு. என் ஃப்ரெண்டு பண்ணல, அதுவும் பண்ணிட்டு வந்தால் ஜாலி தான் எனக்கு. அவளும் எப்பவுமே என்னையுமா நான் இப்போ தான் அவளுக்கு போய் அனுப்பி விட்டேன். நான் ஃபோட்டோ அனுப்பிச்சு நான் இந்த ட்ரெஸ் போட்டு தான் வர போகிறேன்னு அனுப்பிச்சி விட்டேன். அவளும் நான் போடுற ட்ரெஸ் தான் நான் போட்டு காப்பி அடிப்பா. எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் இவ்வளோ செப்பல் இருக்குது நம்மளுக்காக. நம்ம எத்தனை வேணால் போட்டுக்கலாம். செப்பல் நம்மளுக்காக இருக்கு. இன்னும் செப்பல் எடுத்து போடுறது போட வேணாம். எனக்கு சந்தோஷம்தான். நான் போய் அவன்கிட்ட போய் தமிழ் மாதிரி ஸ்ட்ரீமாக போட்டு வந்திருக்கா. ஹாய்டி வா, போட்டு எடுத்து போட்டு விட்டு நாங்கள் போகலாமா? வாடி போகலாம். எனக்கு சந்தோஷம்தான். இனி மாதிரி சினிமா செப்பல் கூட வாங்கியிருக்கேன். செப்பல் பார்த்தேன். நான் செப்பல் ஃபோட்டோ தனிச்சிருக்கேன். நானும் தானே நீ பார்த்தேன். ஆமாண்டி, சேமாக தானே. ஃப்ரெண்ட்ஸ்னால் சேமாக தான் வரணும். அப்புறம் எப்படி சேமாகவே வந்துக்கலாம். நீ சொல்கிறது கரெக்டு தான். ஃப்ரெண்ட்ஸ்னால் அப்படி சேமாக வரணும், ஜாலியாக இருக்கும். ஒரு ரவுண்டு இப்படி நடந்து போகலாம். 2 ரவுண்ட் நடந்துட்டு போகலாமா? ஷைனி அக்கா வீட்டுக்கு போகலாமா? அந்த அக்காவே ஜாலியாக இருக்கும். ஷைனி அக்கா ஜாலியாக இருப்பாங்க. ஜானி அக்கா இப்போதைக்கு சாங் கேட்டுட்டு இருப்பாங்களே. ஜானி அக்கா வீட்டுக்கு போகலாமா? அவங்கள போய் கூப்பிட்டு விட்டுடலாம். வேணாண்டி, ஷானி அக்கா பாட்டு கேட்டு தூங்கிட்டாங்களாம். தூங்கினா அவங்க 1/2 மணி நேரம் தூங்குவாங்கடி. அவங்க போய் கூப்பிட்டா இப்போ என்ன தான் பண்ணுறது? திரும்பியும் அவங்க 1/2 மணி நேரம் தூங்குவாங்க. 1/2 மணி நேரம் கழித்து அவங்க நினைப்பாங்கள்ல, இப்போ போய்க்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் இங்கேயே ஒரு ரவுண்டு அப்படி அடிச்சுக்கலாம். அப்போ போர் அடிக்கும் இல்லடி. இப்போ ஷானி அக்கா வீட்டில் ஜாலியாக தூங்கிட்டாங்க. இப்போ எங்களுக்கு போர் அடிக்கும். சத்தம் கேட்குது பார்த்தியா? நேற்று நைட்டு நானும் போயிட்டு அங்கே போய் நல்ல ஒரு டான்ஸு இப்படி இப்படின்னு என் ஃப்ரெண்டுக்கு உனக்கு நேராக தானே இப்படி நாடிக்கிட்டு இருந்தேன். சூப்பராக இருந்துச்சா? ஆமாண்டி, சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இருக்குல்ல இவ்வளோ செப்பல் அவங்ககிட்ட. ஆமாண்டி, என்கிட்டயும் இப்படி செப்பல் இருக்குது. காமிக்கிற மாதிரி பாரு. இந்த செப்பல்லாம் பாரு. செப்பல் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாரு. சூப்பராக இருக்கா? நீயும் உன்னி மாதிரியே செப்பல் வந்திருக்க. எல்லா செப்பலும் என்ன மாதிரியே இருக்குடி. ஆமாண்டி, உன்னி மாதிரியே எல்லா சேமாக வாங்கி வச்சுருக்கேன். பக்கத்து வீட்டில் இருக்கனால நம்மளுக்கு இந்த டிஃப்ரென்ஸும் சரியில்லை, அப்படியே வந்திருக்கிறோம். ஆனால் ஏதாச்சும் மறந்துட்டோன்னு என்ன பண்ணுறது? அதெல்லாம் ஒன்றும் மறக்க மாட்டோம் விடு. இந்த வயதை போய் இருக்கிறது ஒன்றே தெரிய மாட்டேங்குதுடி. எனக்கு டிஷர்ட் இங்கே இருக்கிற மாதிரி அங்கே கண்ணே தெரிய மாட்டேங்குது எனக்கு. ஏன் என்னடா இது பட்டாமூச்சில் தெரியுற மாதிரி இருக்குடி. வெயிலே கண்ணே தெரிய மாட்டேங்குது. அந்த சைடு வந்துக்கலாம். படம் ஷெட்டு வச்சுருக்காங்க.
வயிறு புறாடி முட்டைக்கண்ணெல்லாம் வலிக்குது. கண்ணே மூடி வச்சா கூட வலிக்குது. முன்னாடி வயிறு பக்கமே போவானவா, எங்கள் சைடு இருக்கலாம். ஷெட்டாச்சும் ஓட்டிருக்கானுங்க. தோஷம் சூப்பர். ஏதாச்சும் விளையாடலாமாடி, ஜாலியாக இருக்கும், ஃபன்னியாக இருக்கும். அதெல்லாம் வேணாம் விடு. சும்மா இந்த இடத்துல எங்கே விளையாடுறது நம்ம? ஆப்பாண்டி, இந்த இடத்துல எங்கே விளையாடுறதுனே தெரில. எங்கே விளையாடுறது, எங்கே விளையாடுறதுன்னே தெரிலடி. நம்ம ஹைட் ஒரே மாதிரி இருக்குல்ல? ஐயோ ஆமாண்டி, நம்ம ஹைட்லாம் ஒரே மாதிரி இருக்கு. அங்கே பாருட்டி, எனக்கு அங்கே இருக்கிற மாதிரி தெரியுதுடி. நம்மள மாதிரியே இருக்குடி பேய். ஆனால் இந்த ஹெட்செட் அங்கே ஒன்றுமே தெரியலையே. அங்கே உனக்கு ஏதாச்சும் இருக்கா? பேய்கின்னு ஒன்றும் இல்லை, சும்மா பொய்ய சொல்லிக்கிட்டு இருக்கா. பொய்ய சொன்னால் எப்படிடி? சாமியே நைட்டு வந்து உனக்கு கண்ணு குத்துவாங்க, நல்லா கண்ணு வலிக்கும். எதுக்கு பொய் சொல்கிற நீ? இல்லடி, அங்கே பேய் இருந்துச்சுடி. ஆனால் இப்போ மறந்து போகும்டி. யார் பேய் படத்தில் பார்த்துருக்கியா? பேய் அங்கே நின்று இருக்கும், அவங்க கண்ணுக்கு தெரியும் போது மட்டும் கண்ணே தெரியாது பாரு. அப்போ அந்த மாதிரி இருக்குமா? அந்த பேய் என்ன தெரியுமா? என் கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு, உன் கண்ணுக்கு மட்டும் தெரியல. என்ன இருக்குல்ல? ஏன் உன் கண்ணுக்கு மட்டும் தெரியலன்னா இருக்குல்ல? அது நீ பார்க்குறக்குள்ளே அங்கேருந்து அந்த பக்கத்து ஏரியாவுக்கு அப்படியே குதிச்சு போயிடும். உன் கண்ணுக்கு மட்டும் தெரியாது. ஏன்னு தெரியுமா? என்னை ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பார்க்குது, என் கூட தான் தெரியும். இப்போ யார் கூட தெரிய போகுது சொல்லுங்க மேடம்? நீ என்னமோ பொய் சொல்லிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் எனக்கு என்னமே தெரியாது. உன்னி மாதிரி நான் மேக்கப் பண்ணிட்டு வந்திருக்கேன், உன்னி மாதிரி சேமாக இருக்கேன், ட்ரிங்க்ஸுன்னு நினச்சிட்டு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸு. நம்ம எங்கே எழுதி ஒட்டியிருக்கனால தான் அது வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கும். உன்னி மாதிரி நான் ட்ரெஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன்ல, அப்போ நீ தானே? இல்லடி, நைட்டாக அவனோட கதை என்ன எனக்கு கனவா வந்துச்சு. எனக்கு பயமாக இருக்குடி. பயந்தா கோழிடி நீ. நான் அப்படி பயந்த கோழியாக இருக்கேனா? எனக்கு எங்கே அங்கே ஒன்றுமே தெரியல. கனவுல உனக்கு பொய்யா அது இன்னும் கருப்பிலடி. கனவுல தானே வருது, அதெல்லாம் பொய்டி. சும்மா மைண்டு தான் சொல்லுது. மைண்டு சொல்லிடுது, நம்பிட்டு இருக்காத. மைண்டு என்ன பண்ணுது தெரியுமா? நான் வீடியோவில் பார்த்தேன். மைண்டு நம்மளை வந்துட்டு உயிரோடு இருக்காமான்னு தெரியாமல் நம்ம மூளையிலேருந்து நம்மளுக்கு அந்த பேய் கனவு கொண்டு வச்சு நீ ஏமாந்துக்கிட்டு இருக்க. நான் யூடியூப்லேயே பார்த்துட்டேன். யூடியூப்பில் பார்த்துப்போம்மா, மயங்காதடி. அவங்க பொய் சொல்கிறாங்கடி, ப்ளீஸ் மயங்காதடி. வெளிச்சமாக இருந்துச்சு. இப்போ வெளிச்சமாக இருக்குடி, கொஞ்சம் வெளிச்சமாக இருந்துச்சு. இப்போ பாத்தியா? வெளிச்சமாக இருக்குடிப்பா. இப்போ யாரும் வெளிச்சத்தை பண்ணாங்களே, எப்படி இவ்வளோ வெளிச்சம் வந்திருக்கும்? அவ்வளோ வெளிச்சம் கூட அவங்க நிற்கும் போது இல்லை, எப்படி இவ்வளோ வெளிச்சம் வந்துட்டு கம்மியாகுது? அப்படி வெளிச்சம் வந்து கம்மியாகுது. எனக்கு பயமாக இருக்குடி. பேர் கூட்டு எனக்கு பயமாக. இப்போ ஒரு பயந்தாங்கோழிடி, பயந்தாங்கோழிக்கு பயந்தாங்கோழி. நான் பயந்தாங்கோழியாக இருக்கேனா? நான் எதுக்குமே பயப்பட மாட்டேங்களா? நீ தான் பயந்தாங்கோழி. போய் சும்மா போய் சொல்லி பேயெல்லாம் ஒன்றும் இல்லை இருக்கும்.